நேம் வச்சுட்டு அந்த நேம்காக அவங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸே மாற்றிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? அப்பெல்லாம் இருக்காங்களா? வேறு நான் வந்து 200+ வீடியோஸ் போட்டிருந்தேன். ஜஸ்ட் யூஸிங் மொபைல் மட்டும் வச்சு. லிங்க்டின்ல நம்ம போடுற ஒரு கண்டென்ட்டும் எய்தர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணோம் இல்லைன்னா உங்கள் ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்கான வேலையாக தான் இருக்கும். இதனால அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் லாஸும் இருந்துருச்சு. ரியாக்ஷனாக போஸ்ட் பண்ணவே கூடாது. நான் வந்து 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்போ வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வரும்போது அந்த அடியை விட நம்ம அடி கம்மியாக தான் இருக்குங்கிற. பட் அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனல் வந்து அன்கம்ஃபர்டபுளை தாண்டி ஒரு மூவி என்னன்னா சூரியவம்சம் தான். அப்போ கோடிங் ஸ்கில் இல்லாமையே கோடிங் ஜாப்க்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அது அந்த மாதிரி கிடையாது. ஸோ வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, பர்சனல் பிராண்டிங் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபவுண்டர்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை பற்றி சிலது தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து ஃபவுண்டர்ஸ் டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து 70+ இன்டர்நேஷ்னல் அண்ட் இந்தியன் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக அவங்களோட பிராண்ட் க்ரோத்தில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்களே, ROI, அது வந்து 6x 7x கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசிடலாமா? எஸ். ஸோ வெல்கம் டு மை சேனல். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நம்ம பீப்புள்ஸ் கொடுத்துருங்க. ஹாய் பிரகாஷ். ஸோ திஸ் இஸ் அஷ்வதா. நீங்கள் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 1 இயராக அந்த ஃபவுண்டர்ஸ் டென் பிராண்ட் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து 70+ கிளைண்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர் ப்ளஸ் சோஷியல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சோஃபார் வந்து நம்ம கம்பெனி கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான், ரிமோட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதிலே என்னால் வந்து 6 to 8x வரைக்குமே என்னோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து ROI கொடுத்துட்டு இருக்கேன். என்னோடய ஜேர்னியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எல்லோரும் PG முடிச்சுட்டு தான் ஜாப் போவாங்க. நான் ஜாப் போயிட்டு குவிட் பண்ணிவிட்டு PG முடிச்சுட்டு அதுவும் MCA பண்ணிவிட்டு MBA பண்ணாமையே பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட் 2 பேரோட ஸ்டார்ட் பண்ணது. இப்போது 10+ எம்ப்ளாயீஸ் ப்ளஸ் 70+ ஆக்டிவ் கிளைண்ட்ஸோட ரன் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ நல்லா சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, பர்சனல் பிராண்டிங் பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ உங்களோட இன்ட்ரோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஜாப் போயிட்டு தென் PG பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி ஜாபுக்குள்ளே வந்தேன், அப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நீங்கள் ஃபவுண்டராக ஏர்லி ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களை மோட்டிவேட் பண்ண இல்லை சில அன்கம்ஃபர்டபுளாக மாற்றின சில மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் ஒரு சில மூவிஸ் ரெஃபரன்ஸாக சொல்ல முடியுமா? அன்கம்ஃபர்டபுளை தாண்டி ஒரு ரிலேட்டபிளாக இல்லாத மூவி என்னன்னா சூரியவம்சம் தான். ஏன்னா இந்த மூவி வந்து நம்ம இப்போ நேத்துன்னு இல்லை, ரொம்ப இயர்ஸ் முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல. அப்போ அந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நமக்கு அது என்னன்னா ஒரு பாட்டிலேயே வந்து பயங்கரமாக டெவலப் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஆல்ரெடி பதிஞ்சிருச்சு. நான் வந்து மூவி பார்த்துட்டு தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வரேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. வி நோ த ரியாலிட்டி. ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த மூவி வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2 to 3 கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு கோஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. இது வந்து அந்த இடத்துல வந்து நார்மலாக என்ன பண்ணணும்னா, இதில் நமக்கு என்ன மிஸ்டேக்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறத விட்டுட்டு டிமோட்டிவேட் ஆகி ஓகே இது நமக்கு செட் ஆகாதோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு தான் போயிட்டேன். அதனால இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு இருக்கிறது வந்து ஸ்கில்லை தாண்டி மைண்ட் செட் ஷிஃப்ட் தானே. அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து இந்த ஏர்லி டேஸில் தான் வரும், எல்லா ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ்க்குமே. இந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகிறத விட பேசாமல் இருந்தோம்னா அதுவே கொஞ்ச நாள் ஆக அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டை வந்து கிடைச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ்னால நம்ம கம்பேர் பண்ணி நம்மளை பார்த்து டிமோட்டிவேட் ஆகும், கரெக்டான பாத்தில் வந்து நம்மளால போக முடியாது. ஸ்டில் நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ரியலான பயோபிக்ஸ் மூவி பார்க்கலாம். நிறைய மூவிஸ் இருக்கு. எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு மூவி தான். அதுல வந்து ரியல் இம்பாக்ட் வந்து அப்படியே காட்டியிருப்பாங்க. அதை விட நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அதை பார்த்துட்டு இதுக்குள்ள வரும்போது அந்த அடியை விட நம்ம அடி கம்மியா தான் இருக்குங்கிற சந்தோஷத்தோடயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் பிரகாஷ், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த ஹையர் செட்டப் இல்லை அப்படின்னு. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க என்னென்ன செட்டப்ஸ் யூஸ் பண்ணீங்க அண்ட் மினிமமா இப்போ என்ன செட்டப் வேணும்?
ஓகே, இது வந்து சூப்பரான ஒரு கொஷனு. 2020 நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு என்னோட லேப்டாப் வாங்கினேன். அப்போ வந்து ஏசஸ் பிராண்டில் வந்து இன்டெல் செல்ரான்னு சொல்லிட்டு பேசிக்கான ஒரு டூவல் கோர் ப்ராசஸர் தான். மினிமம் 4GB ரேமு, 256GB ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த டயத்தில் என்னால் சாஃப்ட்வேர் அஃபோர்ட் பண்ண முடியிற அளவுக்கு, ஏன்னா இப்போ வந்து நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு சப்ஸ்கிரிப்ஷனில் கம்மியாக. பட் அந்த டயத்தில் வந்து ஹை எண்டாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸு, கிராக் சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லேப்டாப்பில் கிராஃபிக்ஸ் கார்டு கூட கிடையாது. இதை வந்து சிம்பிளாக ஒரு கம்பேர் பண்ணோன்னா அம்மா லேப்டாப் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அண்ட் அந்த டயத்தில் என்கிட்ட மைக்கு, கேமரா, அந்த லைட்டிங் இது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மொபைலை வச்சே இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த டயத்துலையும் நான் வந்து 200+ வீடியோஸ் போட்டிருந்தேன். ஜஸ்ட் யூஸிங் மொபைல் மட்டும் வச்சு நான் வந்து 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்போ வச்சுருந்தேன். பட் அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனல் வந்து கார்ப்பரேட் இஷ்யூஸ்னால பேன் பண்ணிட்டாங்க. அதாவது அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலாக அது வேற ஒரு கதை. கம்மிங் பேக் டு டாபிக், நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக மினிமம் என்ன செட்டப் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, மேக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக் நீங்கள் போகிறீங்க விண்டோஸ் பதிலாக அப்படின்னா M சீரிஸ் உள்ள லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப் வந்து பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் மினிமமாக உங்களுக்கு விண்டோஸில் நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா மினிமமாக 8GB ரேம் இருந்தால் பெட்டர் ஃபார் வீடியோ எடிட்டிங் இல்லை கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா. மற்றபடி ஆஃபீஸ் எக்ஸலு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட் இல்லை ChatGPT இந்த மாதிரி பேசிக்கான AI டூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் லேப்டாப்புக்கு மினிமம் 4GB ரேமே போதும். அரௌண்ட் 20,000 அந்த மாதிரி தான் பட்ஜெட் வரும். அண்டு விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ரைசன் சீரீஸில் 5,000 மேலே போகலாம். இல்லைனா இன்டெல் i5 11th Gen 12th Gen அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ எடிட்டிங்க்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் 65,000லேருந்து 70,000க்கு மேலே நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான ஒரு பிசியாக இருக்க முடியும். மற்றபடி ஆஃபீஸ் செட்டப்புக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20,000 25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் இப்போ 2020க்கு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருக்க எந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் கேமராக்கு, மைக்குக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மற்றபடி ட்ரைபாடு, மைக் இதெல்லாம் வந்து நீங்கள் 2,000க்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லைக் நம்ம ஜெப்ரானிக்ஸு, டிஜிடெக்கு இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் போனோன்னா அஃபோர்டபுள் லைட்டு, மைக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபவுண்டர்ஸ் டே லான்ச் பண்ணீங்க இல்லையா, அப்போ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆர் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் கேப் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணி இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன? ஸோ ஃபவுண்டர்ஸ் டேன்னு நான் சூஸ் பண்ணும்போதே என் மைண்டில் இருந்தது, இது ஃபவுண்டர்ஸ்க்கான ஒரு ஏஜென்சிங்கிறத தாண்டி க்ரோத் ஸ்பேஸாகவும் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் பிராண்டாக இருந்தாலுமே இல்லை மெச்சூர்ட் பிராண்டாக இருந்தாலுமே அதோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஆர் பிராண்ட் க்ரோத்துக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து எக்ஸிக்யூஷன், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐடென்டிட்டி. இதை வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே டிஸ்கனெக்டடாக தெரியும். அதுதான் வந்து அந்த எமோஷனல் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் நோட்டீஸ் பண்ணும்போது ஐ வாஸ் அ ஃப்ரீலான்சர். அப்போ என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் நீட்ஸில் கரெக்டாக இருந்தாங்க. எனக்கு வெப்சைட் டெவலப் பண்ணணும், எனக்கு கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு போஸ்டர்ஸ் மேக் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நீட்ஸில் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எங்ககிட்ட கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் அதோட எமோஷனல் இம்பேக்ட் பற்றி தெரியாமையே இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டுக்கும் அவங்களோட ஃபவுண்டருக்கும் இருக்கிற எமோஷனல் கனெக்டில் 60 to 80% அந்த பிராண்டுக்கும் கஸ்டமருக்கும் ஆர் அந்த பிராண்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் வந்துட்டாலே அந்த பிராண்ட் சக்ஸஸ் தான். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக தான் வி ஃபோக்கஸ் மோர் ஆன் அவுட்கம்ஸ் ரேதர் தென் டெலிவரபிள்ஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து பிராண்டிங் ஆகட்டும், கண்டென்ட் ஆகட்டும், இல்லை வெப்சைட்டாகவே இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ரெக்யர்மெண்ட் கேட்டோம், UI ரெடி பண்ணோம், டெவலப் பண்ணோம், லைவ் பண்ணோங்கிறதோட முடிச்சிட மாட்டோம். நம்ம கிட்ட ஒரு சைட் கேட்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ஒரு சைட் வேணுங்கிறத தாண்டி சம் பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஆர் சம் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து அதில் ரிட்டர்ன்ஸில் எடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட தான் வருவாங்க. ஸோ நம்ம லைவ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து எங்களோட சர்வீஸ்னால அது அச்சீவ் ஆச்சா, ஆகலையா, இல்லை எங்கே நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம், கொடுத்துட்டே தான் இருப்போம். ஓகே பிரகாஷ், ஒரு இமேஜினேஷனில் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் 30 day பிளான் என்னவா இருக்கும்? அது மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஓகே, ஆக்சுவலாக இது சூப்பர் கொஸ்டின். இதை வந்து நான் ஒரு வீக் பேசிஸ்லையா டே பேசிஸில் வந்து நான் அதை பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நான் என்னோட நீஷை சூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கா, இல்லை மேக்கப்பா, இல்லை ஃபிட்னஸா, இல்லை மோட்டிவேஷனா, இந்த மாதிரி என்னோட நீஷை வந்து நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது நான் என்னோட ஆஃபர், ப்ரைஸிங் ஆர் ஒர்க் ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸிங்
என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோன்னா அதுக்கான டெலிவரபிள்ஸ் என்ன, அந்த ஆஃபரை வந்து நான் செகண்ட் கிரியேட் பண்ணுவேன். மூணாவது ஃப்ரீயாக கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபிட்னஸ் கோச்சை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்களுக்கு டிஎம் பண்ணியோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃப்லைன் ஸ்டோருக்கோ போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 5 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து நான் ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுவேன். நாலாவதாக இந்த மாதிரி நான் ஒரு டெலிவரபிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வச்சு ஒரு மினிமமாக ஒரு ப்ரெசன்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணுவேன். அஞ்சாவது, இப்போ நான் டெலிவரி பண்ணியிருக்கிறத ஒரு போர்ட்ஃபோலியோவை நான் ஆன்லைனில் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோல்ட் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணுவேன். லைக் இதே மாதிரி ஃப்ரீயாக ஒரு 5 to 6 கிளைண்ட்ஸுக்கு மற்ற பொட்டன்ஷியலான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நான் வந்து மெசேஜ் பண்ணி விடுவேன். பட் அந்த மெசேஜ் வந்து பர்சனலைஸ்டாக இருக்கும். நான் எவ்ரிடே வந்து 50 to 60 மெசேஜஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். தென் எட்டாவதாக, இப்போ நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் இல்லையா, மெசேஜ் பண்ணது ஒரு 50 கிளைண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு 2 to 3 பேர் ஓகே சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃப்ரீயாக தானே பண்ண போகிறோம், ஸோ அவங்களுக்கு நான் டெலிவர் பண்ண ஆரம்பிப்பேன். தென் நான் டெலிவர் பண்ணதுக்கப்புறம் 3 to 5 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்காங்களா, இவங்க கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல்ஸ் கேட்பேன், அவங்கள்ட்ட இருந்து வாங்கிப்பேன். தென் அடுத்த ஸ்டெப்பாக அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு லைக் இந்த மாதிரியான ஒர்க்ஸை வந்து என்னோட பேஜில் ஷோகேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்டுட்டு ஆர் அவங்களோட கொலாப் பண்ணி பேஜில் கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிப்பேன். தென் இது போக நம்ம இது பண்ணியிருப்போம் இல்லையா, அது பண்ணும்போது பிஹைண்ட் தி சீன்ஸு, ப்ராசஸ்ஸு, டைம் லேப்ஸ் இதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் நான் ஃப்ரீயாக பண்ணேன்னா, இப்போ நான் ஃப்ரீயாக பண்ணி என்கிட்ட ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், ஒரு மெசேஜ் போட்டுவிடுவேன். லைக் இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு இதுக்கப்புறம் மாதத்துலேருந்து நான் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்பேன். அதில் ஒரு 3 to 4 பேர் வேணான்னு சொன்னாலும் ஒரு 2 பேர் ஓகே சொல்லுவாங்க. ஸோ இவங்களை நான் 10,000 or 5,000 per monthன்ற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் லூப் எஃபெக்ட் மாதிரி இதை வந்து நான் மல்டிபிள் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன ப்ராசஸை இதை நான் மல்டிபிள் பண்ண எனக்கு 5, 6, 7, 8 மாதிரி எனக்கு கிளைண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகுமா. ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா, நம்மளோட நான் ஃபஸ்ட்டு டேயில் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 30வது நாளில் நான் வந்து 10,000 per monthக்கான கிளைண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி மணியை நான் பார்த்துருப்பேன். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் என்னோட பிளானாக இருக்க முடியும். ஸோ இன்கேஸ் நான் இன்றைக்கி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட 30th டேல அட்லீஸ்ட் நான் 10,000 மேக் பண்ணியிருப்பேன் வித்தவுட் ஹேவிங் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனி ஃபாலோவர்ஸ். ஸோ சூப்பராக பிரேக் டவுன் பண்ணீங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே. ஸோ அஸ்வதா, இப்போ நம்ம பிராண்டில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்திருப்போம், ஒர்க் பண்ணியிருப்போம், போயிருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெட் ஃப்ளாகு ஆர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த பேமெண்ட் டேர்ம்ஸில் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எதாவது சொல்ல முடியுமா? ஓகே, இதில் தான் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், அதுவும் முக்கியமாக என்னோட ஃப்ரீலான்சிங் ஸ்டேஜில். பட் அப்போல்லாம் அவங்க எங்கிட்ட ரெட் ஃப்ளாக் காட்டினா நான் ரெட் ஃபாரஸ்ட்டாகவே மாறிட்டு இருந்தேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். பேமெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா ப்ரிவென்ஷன் தான், வேறு ஆப்ஷனே இல்லை. டே 1லயே ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன, டைம் லைன் என்ன, பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம கிளைண்ட் கிட்ட கிளியராக டிஃபைன் பண்ணிடணும். அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட்டை விட நான் வந்து மைல்ஸ்டோன் பேஸ்டு பேமெண்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ண நம்மளோட டெலிவரபிள்ஸை நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல கிளைண்ட்ஸுக்கும் சரி நமக்கும் சரி கமிட்மெண்ட் பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கும். இங்கே ரெட் ஃபிளாக்ஸ் யாரெல்லாம்னா கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக அவங்க ரெக்யர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லாமே டிஸ்கஷன் வரும்போது ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, ஆனால் கடைசியில் இந்த பேமெண்ட்னு பேசும்போது மட்டும் அந்த டிஸ்கஷனை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸை நம்மளும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம்ல கேப்பில், அந்த இடத்துலயே அது நம்ம சர்வீஸோட வேல்யூவை அவங்க புரிஞ்சு க்ரீன் ஃப்ளாகாக மாறுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ பிரகாஷ், நிறைய நியூ ஃபவுண்டர்ஸ் அண்ட் யங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இருக்கனால அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ்க்கெல்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து ரெவன்யூவாக இருக்கணுமா இல்லை ரெப்புடேஷனாக இருக்கணுமா? பிகாஸ் பிகினர்ஸ் வந்து லோ பட்ஜெட் கிளைண்ட்ஸை தான் வந்து மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணலாமா, ஆர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணுங்கிறக்காக ப்ரீமியம் கிளைண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணணுமா? ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ். ஸோ என்ன கேட்டால் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனால் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. பிகாஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தான் நம்ம பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வைவல் மோடில் இருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஒரு 6 months வரைக்கும் நம்ம சர்வைவல் மோடில் இருப்போம். அதாவது நம்ம வந்து சேல்ரி கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும், அதாவது நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம ரெவன்யூவை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது 80% ரெவன்யூவும் 20% ரெப்யூட்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம ரெவன்யூ ஃபோக்கஸாக இருக்கிறதுனால ஒரு பட்ஜெட் கிளைண்ட்ஸை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகோலாம் நம்ம வந்து 3,000 5,000 எடுத்து வேலை பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ரெவன்யூ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு 6 monthsக்கு மேலே போயிட்டோம், ஒரு வருஷம் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம பில்டிங் மோடில் இருப்போம். அதாவது
அப்போ வந்து நம்ம ரெவன்யூவை 50%, ரெப்யூட்டேஷனை 50%ன்னு வச்சுக்கலாம். லைக் நம்ம ரொம்ப லோவாகவும் சார்ஜ் பண்ண முடியாது, அதே மாதிரி நம்ம ரெப்யூட்டேஷனை விடுற மாதிரி ரொம்ப பட்ஜெட் கிளைண்ட்டாவோ இல்லை நமக்கு எக்ஸ்போஷர் இல்லாத கிளைண்ட்டை நம்ம எடுக்க முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ரெவன்யூ எப்போ ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 6 monthsல, இல்லை நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இல்லைனா நம்ம ஒரு புது ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுறோம், புது சர்வீசஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம ரெவன்யூ சூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம பிராண்டை வந்து நல்லா பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ரெப்யூட்டேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இது பேஸ்டாக அந்த சினாரியோ அண்ட் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அஸ்விதா, எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. நீங்கள் பிராண்டிங் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால கேட்குறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிராண்டிங் மூவ் என்னவாக இருக்கணும்? ஸோ இந்த கொஸ்டின் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே அவங்க நேம் ஆர் டேக்லைன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஒன்று, அந்த பர்டிகுலர் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் வந்து யாருக்கு என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுது, யாருக்கு அந்த சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுது. இதில் கிளாரிட்டி இருந்தாலே அத்தாரிட்டி பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி தான். இந்த கிளாரிட்டி ஃபவுண்டருக்கு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கு என்ன பண்ணுறோங்கிறத வந்து ஈஸியாக பீப்புள்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ட்ரஸ்ட்டும் ஈஸியாக கெயின் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அப்போவே. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்னோட கிளைண்ட்டே ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கரமாக அவரோட பிராண்ட் நேமில், டேக்லைனில், ஈவன் லோகோ, கலர் கிட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா அவரோட சிஸ்டர் ஒரு கிராஃபிக் டிசைனருங்கிறனால எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என் டொமைன் கூட பை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்தார் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட் கேட்போம் இல்லையா, அந்த ரெக்யர்மெண்ட் கேட்கும்போதே நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டப்ப அவர்கிட்ட கிளாரிட்டியே இல்லை. அவர் ப்ராடக்ட்டும் பண்ணணும், சர்வீஸும் பண்ணணும், ரெண்டும் கலந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களையுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. சரியான பாத்து இல்லாம நிறைய பேர் உள்ள வராங்க இல்லையா? ஆமா, இதே மாதிரி தான் இவர்கிட்டயும் வெறும் இவை மட்டும் வச்சு நாங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். பட் ஃபியூ டேஸ்ல வந்து அதை அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, நம்மகிட்டயே பிராண்டிங் சர்வீசஸும் எடுத்துக்கிட்டாரு. அவரோட பிராண்டுக்கு பிராண்ட் கிளாரிட்டி ஸ்பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பிராண்ட் நேம்ல இருந்து டேக்லைன் எல்லாமே நாங்கள் ரீவொர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. இதனால அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் லாஸும் இருந்துருந்துச்சு. இதை விட இன்னும் கூட சில பேர் இருக்காங்க, நேம் வச்சுட்டு அந்த நேம்காக அவங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸே மாத்திட்டு வந்திருக்காங்க. அப்படியா? அப்படிலாம் இருக்காங்களா? ஓகே பிரகாஷ், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க கிளைண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுன்னு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கிளைண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அப்போது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பிகினர் எப்படி ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுவாங்க? அப்போ பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டீலை கிராக் பண்ண என்ன பண்ணணும்? ஸோ கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க மாட்டாங்க, நம்ம என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. லைக் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. அதாவது பிகினர்ஸ் வந்து ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு டிஎம் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதுக்காக எல்லோரும் ஹாய் ஐ எம் சோஷியல் மீடியா மேனேஜர், இல்லை நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெஃபே ஓனருக்கு நம்ம மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ சா யுவர் போஸ்ட், ஐ சா யுவர் லாஸ்ட் 10 போஸ்ட், இது வந்து இவ்வளோ வியூஸ் தான் வந்திருக்கு, இவ்வளோ லைக்ஸ் தான் வந்திருக்கு. பட் சிமிலராக உங்கள் கஃபே பக்கத்தில் இருக்க மற்ற கஃபேஸ்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ லைக்ஸ் வருது, ஸோ நம்மக்கிட்ட இந்த கேப் இருக்குது அப்படின்னு அவங்களோட ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். ரெண்டாவது, ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது ஹாய் இப்படிலாம் மெசேஜ் பண்ணாமல் ஹாய் சார் ஐ எம் டிசைனர் அந்த மாதிரி மெசேஜ் போடுறதுக்கு பதிலாக அவங்களோட பேர் என்னவோ, ஹே ராஜேஷ் ஐ சா யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஐ வுட் ஹெல்ப் வித் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலான ஒரு மெசேஜ் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். சொல்ல ஒரு விஷயத்தை ப்ராப்பராக சொல்லிடணும். மூணாவது, சொல்லக்கூடாது செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன், இந்தந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா பண்ண போகிறேன், இந்த கேமராவில் ஷூட் பண்ண போகிறேன்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஃப்ரீ கொடுக்கலாம். லைக் அவங்களோட கெஃபேயோ நம்ம ஷூட் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு எடிட் பண்ணி கொடுக்குறதோ, இல்லை சோஷியல் மீடியா இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு பிச் டெக் ரெடி பண்ணுறதோ, இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரீ பீஸ் கொடுக்கலாம். லைக் சாம்பிள் ரீல், ஐ எடிட்டட் சாம்பிள் ரீல் 30 seconds உங்களுக்கு பண்ணியிருக்கேன், ஸோ நான் வந்து உங்கள் பிராண்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் அவுட்கம்ஸ் இருக்கும் அப்படின்ற ரிசல்ட்டையோ அவுட்கம் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்ஸ் இருக்கணும் சொல்கிறதுக்கு பதிலாக. அண்ட் நாலாவது, நிறைய பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸோ இந்த பிராண்டிங் ஏஜென்சிலாம் ஒரு மெசேஜ் போட்டால் ஈவினிங் இல்லை 2 daysக்கு அப்புறம் ரிப்ளை வர்றதுலாம் மோஸ்ட்டாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னு என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து பர்சனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிச் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணிடணும், சீக்கிரம் ரிப்ளை பண்ணணும், ப்ராப்பரான ரெஸ்பான்சிவ் இருக்கணும். அது வீடியோ டெலிவரபிள்ஸாக இருந்தாலும் சரி, மெசேஜ் டெலிவரபிள்ஸாக இருந்தாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து
கிளைண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த 4 விஷயம் தான் ஒரு பிகினரோ இல்லை ஃப்ரீலான்சரோ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலோ இல்லை ஒர்க்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாலோ ஒரு பிராண்டை ட்ரஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய மேண்டேட்ரி திங்ஸ். ஸோ இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பர்சனல் பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்து நிறைய ஃபவுண்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லிங்க்டின் வந்து ஒரு ஃபவுண்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஓகே, லிங்க்டின் வந்து எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் தான், முக்கியமாக B2B மார்க்கெட்டர்ஸ்க்கு. ஆக்சுவலி மார்க்கெட்டில் லிங்க்டின் வந்து ஒரு ஹைலி வெரேஜான பிளாட்ஃபார்ம் தான், முக்கியமாக வந்து கான்டென்ட் அண்ட் லீட் ஜென்ரேஷனுக்கு. லிங்க்டின் ஆல்ரெடி 1 பில்லியன் யூசர்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க குளோபலி. முக்கியமாக எவ்வளோ சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் லிங்க்டின் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இங்கே பார்க்குற யாருமே நம்மளோட ஆடியன்ஸே கிடையாது, எல்லாருமே நம்மளோட லீட்ஸ் தான். இங்கே போடுற கண்டென்ட் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளைண்ட்ஸ் கூடயும் லீட்ஸ் கூடயும் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேல்ஸ் காலில் பேச வேண்டிய முக்கால்வாசி விஷயத்த இந்த கண்டென்ட்லேயே நம்ம சொல்லிட போகிறோம். ஸோ நமக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே வார்மர் ஹாட் லீட்ஸாக தான் இருப்பாங்களே தவிர கோல்ட் லீட்ஸே இருக்க மாட்டாங்க. லிங்க்டினோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா காம்பவுண்டிங் விசிபிலிட்டி. இது என்னன்னா, ஒரு ஃபவுண்டர் ஒரு ஐடியாவை போஸ்ட் பண்ணும்போது அதில் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கும், ஹைரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும், நல்ல எம்ப்ளாயீஸும் கிடைக்கும், கிளைண்ட்ஸுமே கிடைக்கும். இது மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் ரேராக தான் நடக்கும். ஸோ இதில் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? லைக் நம்ம லிங்க்டின்ல வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் போடுறோம், போஸ்ட் போடுறோம், இதெல்லாம் தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த லிங்க்டின்ல எதெல்லாம் பண்ணிடவே கூடாதுன்னு சில விஷயம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் என்னென்ன, அதையும் நம்ம பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, இங்கே எதெல்லாம் போடக்கூடாதுன்னா, லிங்க்டின்ங்கிறது எமோஷனல் டம்பிங்கான இடமே கிடையாது. பிகாஸ் இங்கே நம்ம போஸ்ட் பண்ணுற எந்த கண்டென்ட்டுமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கே கிடையாது. லிங்க்டின்ல நம்ம போடுற ஒரு கண்டென்ட்டும் எய்தர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணோம், இல்லைன்னா உங்கள் ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்கான வேலையாக தான் இருக்கும். ஸோ லிங்க்டின்ல எமோஷனல் ரியாக்டிவ்க்கான கண்டென்ட்ஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கோமா போடுறது, திட்டி போடுறது, கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறது, எதர் அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தாலும் டிஸ்ட்ரக்டிவாக இருந்தாலும் கிரிட்டிசிசமே இங்கே வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல அவங்க கிரிட்டிசிசம் வச்சு எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ அவங்க அட்வைஸோ எடுத்துக்க போகிறது கிடையாது. உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே லீட்ஸ் அப்படிங்கிறனால இதில் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. முக்கியமாக கிளைண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் காம்படிட்டர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணி போடுற மாதிரி கண்டென்ட் இருக்கவே கூடாது. பிகாஸ் உங்கள் ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ் தான் அந்த கண்டென்ட்ஸை பார்க்க போகிறாங்க. இந்த இடத்துல அந்த சேலஞ்சஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது உங்கள் கண்டென்ட்டில். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை லெசன்ஸாக வேணால் போஸ்ட் பண்ணலாமே தவிர ரியாக்ஷனாக போஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல டோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஓகே, பட் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்துட்டு எப்படி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஏதாச்சும் சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ சீக்ரெட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் டசன்ட் கேர் வேர் யூ லிவ். அதுதான், அதாவது நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறீங்கன்றதுல தான் இருக்கே தவிர உங்களோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி இன்டர்நெட் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து பொசிஷன் பண்ணிக்கிறோம், லொக்கேஷன் பேஸ் பண்ணி இல்லாமல். ரெண்டாவது நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் தான் நம்ம வந்து ப்ரெசன்ஸ் பில்ட் பண்ண போகிறோம். நம்ம மோஜோ, ஸ்னாப்சாட்டோ அந்த மாதிரி ஆப்பில் போட போகிறது இல்லையா? ஸோ நமக்கு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ் கிடைக்கிது. சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணோன்னா நம்ம ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வேணும். லைக் அவங்களோட லாங்குவேஜில் நமக்கு டெஸ்டிமோனியல்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா டெஸ்டிமோனியல்ஸ், நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருப்போம் இல்லையா, அது ப்ளஸ் நம்ம குளோபல் கிளைண்ட்ஸ் 1 or 2 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண அந்த இங்கிலீஷ் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் லோக்கலில் ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குற ஒரு டெஸ்டிமோனியலை விட நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குற டெஸ்டிமோனியல் ரொம்பவே பவர்ஃபுல் மாதிரி. லைக் அவங்க ஒரு ஆளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட டெஸ்டிமோனியலே காட்டுற மாதிரி. அதே மாதிரி 4வது நம்ம ரைட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளை டிஸ்கவர் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோமா, அதை தாண்டி ஃபைவர், அப்வொர்க் மாதிரியான டிஸ்கவர், அதாவது வேர்ல்டு லெவல் ரீச் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா நம்ம கிளைண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கிளைண்ட் கன்வெர்ட் பண்ணலாம். லோக்கலை தாண்டி இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறது. அண்ட் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து கம்யூனிகேஷன் நான் சொன்னும் போது இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதை தாண்டி, ஸோ இப்போ நம்ம லோக்கலில் பண்ணும்போது நம்ம நேரில் போய் பார்ப்போம், இல்லை வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனால் அவங்களாம் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா மெயில் கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்பாங்க, பேசுகிறதுக்கு ஜிமீட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஜூம் கால் இந்த மாதிரிலாம் நம்ம போய் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அஃப்கோர்ஸ் ஈஸியாக கிளைண்ட் கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இப்போ மோஸ்ட்டாக இந்த உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பிராண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக ஓவர் ரேட்டடா இல்லை அது கரெக்ட் தானே?
ஓகே, ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து ஓவர் ரேட்டடெல்லாம் இல்லை, ஆனால் நிறைய பேர் வந்து அதோட கரெக்டான ரோலை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக அட்டென்ஷனை கிராப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் கிளைண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி வரும்போது நம்ம பிராண்டில் கரெக்டான மெசேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணாத போது தான் ஏஸ்தெட்டிக்ஸை பார்த்து வராங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஸ்டெப் ஹையராக தான் இருக்கும். அந்த இடத்துல நம்மளால கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியாதனால தான் கிளைண்ட்ஸ் வந்து ஸ்டே ஆகிறதே இல்லை. ஸோ இதில் தப்பு ஏஸ்தெட்டிக்ஸ் மேலே இல்லை, ஏஸ்தெட்டிக் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருக்க பிராண்ட் ஓனர்ஸ் மேலே தான். முக்கியமாக நிறைய ஃபவுண்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹைப்பில் அவங்க மெசேஜ் டோன்ல இருந்து கலர் கிட் எல்லாமே வந்து ஏஸ்தெட்டிக்காகவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் டேஸ் போக போக அது போர் அடிச்சிருது, நார்மல் டோனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பழைய கிளைண்ட்ஸும் அவங்க கூட கன்டினியூ பண்ணாமல் போயிடுறாங்க. இதனால புது கிளைண்ட்ஸுமே கன்ஃபியூஷனில் கன்வெர்ட் ஆகாமையே போயிடுறாங்க. இந்த 2026ல நிறைய பேர் லேர்னிங் மைண்ட் செட்டோட எடிட்டிங், டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே கற்றுக்குறாங்க. ஒன்ஸ் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஸ்டேஜில் எல்லாருமே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அவங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன ஸ்கில் கற்றுக்கலாங்கிறத ஒரு ப்ராசஸாக சொல்ல முடியுமா? எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்கில்லை கற்றுக்குறாங்க, பட் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுறாங்க. இப்போ நான் ஒரு ப்ராசஸை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீடியோ எடிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா தென் மோஷன் கிராஃபிக்ஸ் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் 3D அண்ட் VFX கற்றுக்கலாம், தென் டைரக்டிங் போகலாம். இதுவே நம்ம கிராஃபிக் டிசைனர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு டிசைனிங், தென் UA UX, அதுக்கப்புறம் பிராண்டிங் போகலாம், அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன் போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு அதிகமாக பே பண்ணுறதுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப் மாதிரி. இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்குனா ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா மேனேஜிங், எக்ஸிக்யூஷன் கற்றுப்பாங்க, தென் பெய்டு ஆட்ஸ் போவாங்க, தென் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறுவாங்க, தென் கன்சல்டிங் பண்ணுவாங்க, கன்சல்டண்ட்டாக மாறுவாங்க. சேம் அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் ரைட்டர்ஸ் இல்லை, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங், தென் வீடியோ மூலிமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம், தென் பர்சனல் பிராண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம், அண்ட் லாஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுவே கண்டென்ட் கிரியேஷன் இல்லாமல் கண்டென்ட் ரைட்டராக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங்கு, தென் காப்பி ரைட்டிங் போகலாம், அப்புறம் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகலாம், தென் பிராண்ட் கன்சல்டன்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் ட்ரீயாக சொல்லியிருக்கேன். லைக் இதுக்கப்புறம் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது தனித்தனி இண்டஸ்ட்ரி, பட் இது ஒவ்வொன்றையும் நீங்கள் ஏர்ன் பண்ண இன்கேஸ் ஸ்டக்காகி நிற்காமல் அடுத்து நான் ஏர்ன் பண்ணணும், இதை விட நான் இன்கம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸில் கற்றுக்கும் போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும், நிறைய ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ரோ ஆகிடுச்சு இல்லையா இந்த 2026 2025லாம். ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸை பிச் பண்ண போவாங்க இல்லையா, அப்போது அவங்க ஐடியாஸை தாண்டி பிராண்டிங் அசட்டாக என்னென்னலாம் அவங்க கேரி பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் இது என்னோட மென்டர் எனக்கு சொன்னது. அப்போ என்கிட்ட இருந்தது வெறும் ரா ஐடியா மட்டும்தான். இது நான் ஃபவுண்டர்ஸ் டேனை பற்றி பேசல, இது நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்க சாஸ் ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஐடியா என்கிட்ட இருந்தபோது இன்வெஸ்டர்ஸ்ட்டு என்ன, நான் மென்டார்ட்டு இதை பற்றி பேசவே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். அப்போ அவர் சொன்ன முக்கியமான விஷயம், எந்த ஒரு இன்வெஸ்டரும் நம்ம பிராண்டிங் அசட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, லோகோவோ டேக்லைனோ அதை தாண்டி அந்த வேர்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட்ஃபுல் வேர்டிங்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதே கிடையாது. இங்கே ஒர்க் ஆகிற ஒரே பிராண்டிங் அசட் கிளாரிட்டி மட்டும்தான். உங்கள் ஐடியா என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, யாருக்கு பண்ணுது, அதுக்கான நீட் அவங்களுக்கு இப்போ இருக்கா, அதையே நம்ம இப்போ பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த கொஷினுக்கு நமக்கு கிளாரிட்டியான ஆன்சர் இருந்தாலே 70% ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ரியல் நம்பர் ஸ்டாக் வருது. ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து யாருமே பர்ஃபெக்டான பிஸ்னஸ் மாடல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இங்கே நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம் வந்து 2 தான். எப்போ பே பண்ணுவாங்க, எதுக்கு பே பண்ணுவாங்க, அப்படி அவ்வளோதான். உங்கள் பிஸ்னஸ் மாடல் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா, ஒன் டைம் பேமெண்ட்டா, இந்த மாதிரி பேசிக் திங்ஸை கிளாரிட்டியோட அவங்க கிட்ட சொன்னாலே நமக்கு 90% ஆஃப் த ஒர்க் டன். இப்போ ஏஐ டூல்ஸ் பற்றி நிறையா பேசிட்டோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். பட் இந்த ஏஐ டூல் கிட்ட இருந்து ப்ராப்பரான ரிசல்ட் வர்றதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும், எப்படி தான் யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த ஏஐ டூல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று யூஸ் பண்ணுறேன், கிராஃப்ட்னு சொல்லிட்டு, CRAFT. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும்னா கான்டெக்ஸ்ட், ரோல், ஆக்ஷன், ஃபார்மேட் அண்ட் டோன். ஸோ எந்த ஒரு ஏஐ டூல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் யார், எதுக்காக இதை பண்ணுறேன், எதுக்கு எடுக்கிறேன், என்ன பிளாட்ஃபார்முக்கு எடுக்கிறேன், எதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் ரைட் எடிட் பண்ணுறேன், என்னோடய விஷன் என்ன, நான் இப்போ கரண்ட் என்ன பொசிஷனில் இருக்கேன், என்னோடய கோல் என்ன, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இந்த கிராஃப்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கான்டாக்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கான்டாக்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளை பற்றி டீட்டெயில்டாக நம்மளோட பேக்ரவுண்டை அதுக்கிட்ட கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லிங்க்டின் போஸ்ட்டை எழுத போகிறேன் அப்படின்னா ChatGPTயில் போயிட்டு ரைட் மீ லிங்க்டின் போஸ்ட் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இப்படி நான் கொடுக்குறது பேட் ப்ராம்ப்டிங். குட் ப்ராம்ப்டிங் பொறுத்த வரைக்கும் என்னோட கரண்ட் பொசிஷன் என்ன, நான் வந்து 24 years ஓல்டு, நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் வந்து இதுக்காக தான் கண்டென்ட்ஸ் போடுறேன், நான் வந்து வேல்யூ க்ரியேட் பண்ணணும்,
இந்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு இது வந்து கான்டாக்ட்ஸில் நம்ம என்டர் பண்ணுவோம். நம்மளோட பேக்ரவுண்ட் பூரா இந்த கான்டாக்ட்ஸில் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது நான் ரோல்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஏஐ டூல் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ஏஐ எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லிங்க்டின் கான்டென்ட் கேட்குறேன் அப்படின்னா ரைட் மீ லிங்க்டின் கான்டென்ட்டு நம்ம கேட்குறது ஓகே. பட் அதுக்கிட்ட நம்ம வந்து நீ வந்து ஒரு சீனியர் லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் 10 years அப்படின்ற மாதிரி ஒரு ரோலில் நீ ப்ளே பண்ணி எனக்கு கண்டென்ட் கொடுன்னா அதுக்கான ரோல் புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டராக ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு டவுட் கேட்குறேன் அப்படின்னா கெஸ் யூ ஆர் அ 10 years ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு வீடியோ எடிட்டர். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கேட்குறோம் அப்படின்னா யூ ஆர் அ சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரோல் சொல்லிட்டு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். இது வந்து நம்ம ரோலில் டைப் பண்ணுவோம். இந்த ஆக்ஷனில் வாட் எக்ஸாக்ட்லி டூ யூ வாண்ட்னு நம்ம சொல்லணும். அதாவது நம்ம என்ன நமக்கு வேணும். 4வது ஃபார்மேட், அதாவது ஹவு ஷுட் இட் லுக் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் கூட எனக்கு பேராகிராஃபாக வேணும், எனக்கு எமோஜிஸ் எல்லாம் வேண்டாம், சம்திங் எமோஜிஸ் இல்லாமல் லிஸ்ட் பண்ணு, டேபிள் ஃபார்மேட்டில் கொடு, புல்லட்டின் பாயிண்ட்ஸில் கூட, இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். லாஸ்ட்டாக தான் டொனாலிட்டி. லைக் இதில் வந்து ஹவு ஷுட் இட் சவுண்டுன்றது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மென்டார் மாதிரி சொல்லு, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்லி டோனில் சொல்லு, இல்லை நெய்பர்ஹுட் மாதிரி சொல்லு, சம்திங் இதுக்கு ஒரு டோன் கொடுக்கறது, அந்த மாதிரி அதை சொல்லும். ஸோ இந்த 5த்தையும் சேர்த்து நம்ம ஒரு விஷயத்தை ப்ராம்ப்ட் பண்ணி ஏஐ டூல், எந்த ஏஐ டூல் கிளாடு, சாட்ஜிபிடி, ஜெமினி எதுக்கிட்ட கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி கேட்கும்போது ப்ராப்பரான ரிசல்ட்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் இதுலேயும் சில அட்வான்ஸான ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமோஜிஸ் யூஸ் பண்ணாத, பாயிண்ட்டுக்கு வந்து மோட்டிவேஷனெல்லாம் பேசாத, இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ராம்ப்ட் எதெல்லாம் பண்ணாதங்கிறது நமக்கு அது ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். சேம் இன்னொன்று நம்ம சொன்னோம் அப்படின்னா கிவ் மீ ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். லைக் எப்படின்னா ஒரு வெர்ஷனில் கொடுக்காது, எனக்கு 5 வெர்ஷன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் கொடு அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபீட் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதத்துக்கு நான் வந்து ஒரு 10 ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா இதுக்கு முன்னாடி போன மாதம் ஒரு 10 ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன்ல, அதையே அதுக்கிட்ட கொடுத்து இது மாதிரி எனக்கு எழுதுன்னு சொல்கிறது. இல்லை நம்ம காம்படிட்டர் ஒரு கண்டென்ட் போட்டிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கும் எழுதி கொடுன்னு சொன்னோன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ராம்ப்டிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்ஸை ஏஐட்டிருந்து எடுத்துக்க முடியும். லைக் ஹியூமன் மாதிரி யோசிக்கிற மாதிரி, அது வந்து ஜஸ்ட் லைக் த ரோபோ மாதிரி எந்த எமோஷனும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லாமல் நமக்குன்னு பர்சனலைஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலி இதை நான் உங்ககிட்ட பர்சனலாகவுமே கேட்டிருக்கேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்வான்டோ மாதிரி இன்னும் நிறைய சாஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு. பட் வீடியோ எடிட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ஸிங் சாஸ் ப்ராடக்ட் அப்படின்னா உங்கள் ஆஸ்பெக்டில் அது என்ன? லைக் இது இருந்தால் இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ்? எஸ், நாங்கள் வந்து நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணுறதே இந்த மாதிரியான சாஸ் டூல் தான். லைக் என்வான்டோ எலமெண்ட்ஸ், கிரியேட்டிவ் க்ளவுடு, Veed.io, Descript, இந்த மாதிரியான சாஸ் ப்ராடக்ட்ஸில். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா 8 சாஸ் ப்ராடக்ட்ஸை தாண்டி வர வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ட்ராக் பண்ணுறக்கோ இல்லை கிளைண்ட்டோட டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது கிளைண்ட் கம்யூனிகேஷனுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் மெயில் யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம ஃபார்மல் கம்யூனிகேஷன் இல்லை கான்ட்ராக்ட்ஸ்னா ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணுவோம். இதுவே ரிவிஷன்ஸு இல்லை கரெக்ஷன்ஸ் மாற்றுறதுக்கு Frame.io யூஸ் பண்ணுவோம். தென் எடிட்டிங் ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ மாதிரி அடோப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த டாஸ்க்கை நம்ம டீம்கிட்ட கொடுத்து மேனேஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கு நோஷன், ட்ரெலோ இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். தென் பேமெண்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்வாய்ஸ் பர்பஸ்க்கு ஸ்வைப்பு, ரேசர் பே இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஒரு வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம், இங்கே நம்ம 8 டூல்ஸை தாண்டி வர வேண்டியது இருக்கு இல்லையா. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு டூல் கிடையாது. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக்கிங் போகிறோம் ஒரு ஆப்பில், கரெக்ஷனை அதிலே சொல்லிக்கலாம். தென் அப்லோட் பண்ணுறதா அதே பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம இன்ஸ்டாவில் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் கூட இல்லை. ஆக்சுவலாக நம்ம சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறதுக்கும் சரி இல்லை கிளைண்ட் அனுப்புறதுக்கும் இந்த 8 ப்ராடக்ட்ஸை தாண்டி வர வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 7 to 8 hours மட்டும்தான் ஆகுதுன்றது கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்திருக்கு. ஆனால் நமக்கு தான் தெரியும் இது எங்கே நம்ம அசைன் பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், எங்கே அப்லோட் பண்ணணும், எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைம்லேருந்து இத்தனை டூல்ஸை தாண்டி வர வேண்டியது இருக்குல்லையா. ஒரு ஏஜென்சியாக, ஒரு வீடியோ எடிட்டிங் ஏஜென்சியாக நான் என்னோட ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்லும் போது ஒரு 2 days 3 days ஆகிடுது இத்தனை ப்ராசஸை கடந்து வரும்போது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு சாஸ் ப்ராடக்ட் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இஃப் பாசிபிள்
அப்லோட் பண்ணுறது, ஷெட்யூல் பண்ணுறது, இன்வாய்ஸ் அனுப்புறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கரெக்ஷன்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், frame.io யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து நமக்கு இந்த டைம் ஸ்டாம்பில் இந்த கரெக்ஷன் நம்ம சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் லிமிட்டு, இதை தாண்டினா வந்து சார்ஜஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். இதுக்கெலாம் இருக்காதா, இனிமேல் வருமா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் SaaS ப்ராடக்ட் இன் வீடியோ எடிட்டிங் இண்டஸ்ட்ரி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆண்டர்ப்ரனர் லைக் ஜோஹோட CEO ஸ்ரீதர் வெம்பு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஒரு இதில் சொல்லியிருக்காரு, லைக் டெவலப்பர்ஸ் எல்லாமே வேறு கெரியர் பாஸை சூஸ் பண்ணிட்டு போயிருங்கன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து AI டூல்ஸோட இம்பாக்ட்னாலையா இல்லை அது எதனால் அவர் சொல்லியிருக்காரு? எஸ், அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே வேற பார்ட் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எந்த பார்ட் சூஸ் பண்ணாலும் AI நம்ம கூட வரதான் போகுது. 2022ல் நான் அட்டன் பண்ண கோடிங் இன்டர்வியூஸ் எல்லாமே லைன் பை லைன் கோட் எழுத சொன்னாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸில் வைப் கோடிங் தெரிஞ்சாலே போதும்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை விட என்னன்னா வைப் கோடிங்க்கு கோர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்துருச்சு. அப்போ கோடிங் ஸ்கில் இல்லாமையே கோடிங் ஜாப்க்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அது அந்த மாதிரி கிடையாது. ஐடி செக்டரில் மோஸ்ட்லி வந்து கம்யூனிகேஷன் மேண்டேட்டரி திங்காக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே IELTSல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹாவ் டு மேனேஜ் திங்ஸ் இன் இங்கிலீஷ், அவ்வளோதான். இல்லை, அதே மாதிரி தான் இப்போ கோடிங்கும் ஒரு பேஸ்லைன் ஸ்கில்லாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ AI அப்போ கொடுத்த அந்த லிவரேஜை என்ஜாய் பண்ணுற எல்லாருமே இந்த சேஞ்சுக்கு ரெடியாக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அவர் சொன்னது கோடிங்கை குவிட் பண்ணிவிட்டு வேறு பாத் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கிடையாது. கோடிங்கை மட்டும் ஒரு ஃபைனல் ஸ்கில்லாக யாருமே கன்சிடர் பண்ண வேண்டாங்கிற வார்னிங் தான் அது. இந்த இடத்துல எல்லா டெவலப்பர்ஸும் அவங்களோட கோடிங் ஸ்கில்லை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஐடி செக்டரில் ஒரு ஸ்கில் ட்ரீ இருக்குது, ஒரு 5 லெவல்ஸ் இருக்குது. அதில் என்ட்ரி லெவல் இருக்காங்க இல்லையா, அந்த என்ட்ரி லெவலில் தான் இப்போதைக்கு AI ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ எல்லாருமே அவங்க இருக்க லெவலை விட ஒரு லெவல் மேலே போகும்போது இது ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. காம்படிஷன் அதிகம் தான் ஆகும், வேல்யூ கம்மி தான் ஆகும். இப்போவே ஒரு ஸ்கில்டு டெவலப்பராக இருந்தால் AI யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் டீம் மேனேஜ் பண்ணுற எல்லா டாஸ்க்கையுமே ஒரு தனி பர்சனாக பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் அதிகம் தான் ஆகுது. எப்படி பார்த்தாலும் AI நமக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நம்ம ஊரில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்னால சப்ஸ்கிரிப்ஷன் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஃப்ரீலான்சிங் ஆர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண சில டாப் ஃப்ரீ டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் என்னென்ன? ஸோ நான் எங்கள் ஏஜென்சியில் யூஸ் பண்ணுற ஒரு சில ஃப்ரீ டூல்ஸை சொல்கிறேன். ஃபார் கிளைண்ட் மீட்டிங் ஆர் 1-to-1 மென்டார்ஷிப் ஃபார் கோர்சஸ்க்குனா நான் வந்து call.com யூஸ் பண்ணுறேன். அது வந்து CALL.com. அது வந்து நமக்கு ஷெட்யூல் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் லிங்க் அனுப்பிச்சு விட்டு ஷெட்யூல் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் ஏஜென்சி இன்வாய்ஸிங்க்கு we are using pay tool called Swipe. ஃபார் கோர்ஸ் இன்வாய்ஸிங்க்கு we are using ஃப்ரீ டூல் தான், Zoho இன்வாய்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் பேமெண்ட் கலெக்ஷன் we are using Razorpay. ஃபார் ஆட்டோமேஷன் அண்ட் லீட் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வந்து ManyChat யூஸ் பண்ணுறோம். ஃபார் கிளைண்ட் கம்யூனிகேஷன்னா we are using வாட்ஸ்அப் பிஸ்னஸ் தான். இன்கேஸ் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ்னால் நம்ம மெயில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் ஃபைல் ஷேரிங் ஆர் ரிசீவிங்னா Google Drive, Dropbox மாதிரியான டூல்ஸ் இருக்குது. ஃபார் கரெக்ஷன்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ்க்கு Frame.ioவில் வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி கரெக்ஷன்ஸ் வாங்கிக்கிறோம். அண்ட் இது போக ஃப்ரீ ஸ்டாக் ரிசோர்ஸஸ்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ பிக்சல்ஸ், பிக்ஸாபே, அன்ஸ்பிளாஷ், unblast.com இதில் எல்லாம் வந்து மோஸ்ட்டாக இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அண்ட் இன்கேஸ் பெய்ட் டூல்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பெய்ட் டூல் வந்து Envato Elements. ஃபார் மியூசிக்கு we are using Upbeat. அதாவது நம்ம நான் காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Upbeatன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அண்ட் ஃபார் நாய்ஸ் ரிமூவலுக்கு மோஸ்ட்டாக நம்ம Adobe Podcast யூஸ் பண்ணுறோம். அண்டு அது போக நம்ம ஐகான் பர்பஸ்க்கு ஃப்ளாட் ஐகான், அண்ட் இது போக ஸ்மால் அனிமேஷன் நம்ம இந்த லோவர் தேர்டு, சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரியான ஸ்மால் அனிமேஷனுக்கு jitter.video அப்புறம் videoeffects.com இந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபார் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற ChatGPT அண்ட் Gemini Nano Banana Pro தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபார் வீடியோ ஜென்ரேஷனுக்கு Google Veo3 அண்ட் சம்டைம்ஸ் குரூப் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம வந்து ஒரு சில வீடியோ ஜென்ரேஷன்ஸ் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் பர்சனலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்ஸு. இது மோஸ்ட்லி நான் ஃப்ரீ டூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய டூல்ஸ் இருக்குது, நான் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போட சொல்லிடுறேன். ஓகே, we are in the last question and இது என்னோட பர்சனல் கொஸ்டின் கூட. இப்போ வரைக்கும் நம்ம பேசணும் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு. அது மாதிரி இந்த பர்சனல் பிராண்டிங், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தமிழில் என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே, சூப்பர் கொஷின். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த GST ஃபைலிங், லீகல் டேர்ம்ஸு, இந்த ஐடி ஃபைலிங் இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, இந்த MSME ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான கவர்மெண்ட்டோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு ஸ்டார்ட் அப் ஃபார் தமிழ்நாடுன்னு ஒரு சேனல் இருக்குது. ஆடிட்டர் ஆஃபீஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் வந்து இந்த லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி இந்த கோடிங்கை கற்றுக்கணும், ஏஜென்ட்ஸு,
ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு அருவி பை ஹெச்சிஎல் குவின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அவங்க இதெல்லாம் மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும், இ-காமர்ஸ், வேர்ட்பிரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நம்ம வளவன் டியூட்டோரியல்ஸ் இருக்காரு. சேம் இதே மாதிரி இப்போ ட்ரெண்டாக போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இல்லை நியூ டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நியூ ஏஐ டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஜான் கோச்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. சேம் கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இவங்கெல்லாம் இது கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் மோஷன் கிராஃபிக்ஸ் கற்றுக்கணும், 3D பிளெண்டர் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோஸ் இருக்குது. அண்ட் ஃபார் வீடியோ எடிட்டிங் லைக் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரியான திங்ஸுக்கு நம்ம சேனலில் இருக்குது. பிசி எடிட்டிங் ஓகே, பட் மொபைல் எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணோன்னா நமக்கு நிதின் எஃப்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இவங்க மோஸ்ட்டாக இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாட்காஸ்ட்டு இல்லை ரிலேட்டட் திங்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ப்ளோர் வித் எப்பாஃப்ரான்னு ஒரு சேனல் இருக்குது. சேம் கோட் மாஸ்டர் மைண்ட், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் மேவரிக், இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான பாட்காஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்டப்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீயாக நம்ம கற்றுக்கவும் செய்யலாம் இன் டீட்டெயில்டாக. ஸோ இந்த சேனல்ஸோட லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சேனலோட லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது போக எனக்கு இந்த ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட லிங்க்கையும் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட்டான திங்ஸ், இது மாதிரியான லேர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் மறக்காமல் ஒன்று பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வேல்யூபிளான கெஸ்ட்டோட நான் வரேன். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்கள் பிரகாசமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபியூச்சருக்காக நான் உங்கள் பிரகாஷ்.